வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மழைநீர் சேமிப்போடைய தேவையை வலியுறுத்துதல் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா அந்த உலகத்தோடைய இருக்கக்கூடிய நிலைமை மாறாமல் இருக்கணும்னா நீரும் வேணும், நீர் பதத்தோடு இருக்கக்கூடிய நிலமும் கண்டிப்பாக இருக்கணும். இதை பற்றி பழந்தமிழர்கள் நன்றாகவே உணர்ந்திருந்தாங்க. அதனால தான் உயிர்கள் வாழ உணவு எப்படி முக்கியமானதோ அதே மாதிரி இந்த நிலம் பலமாக இருக்கணும்னா தண்ணி ரொம்ப முக்கியம். அதுதான் அதோடைய மூலம். உடம்புக்கு உயிர் இருக்கிற மாதிரி நிலத்திற்கு நீர் தான் ஆதாரம். அதனால் இந்த நீரையும் நிலத்தையும் ஒன்றா நம்ம பாதுகாக்கணும். இந்த உலகத்தில் உடம்பையும் உயிரையும் படைத்தவர்கள் தான் இதை செய்ய முடியும் அப்படின்றத புறநானூற்று புலவர் குடப்புலவியனார் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, நீரின்றி அம்மையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம். அதாவது இந்த உலகத்தில் நீர் இன்றியமையாதது. அதனால் உயிரோடு இருக்கிறவங்க எல்லாருமே இன்னொருத்தங்களுக்கு உணவு கொடுக்குறவங்க வெறும் உணவு மட்டும் தரல, அவங்களுக்கு உயிரே கொடுக்குறோம். ஏன்னா அவங்க சாப்பிட்டா தான் உயிரோடு இருக்க முடியும். அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முதல்ல மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அந்த உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு. அந்த உணவு நமக்கு எப்படி கிடைக்குது? நிலத்துலேருந்து கிடைக்குது. அந்த நிலம் எப்படி உணவை தயாரிக்குது? அதில் நீர் சக்தியும் இருக்கிறதுனால தான் அதால் உணவை நமக்கு தர முடியுது அப்படின்றத அவர் இங்கே சொல்லியிருக்காரு. உடம்பும் உயிரும் படைத்தீசினோரே. அதனால் உடம்பும் உயிரும் எப்படி நமக்கு முக்கியமோ அதே மாதிரி நிலமும் நீரும் முக்கியன்றதை புறநாட்டில் சொல்கிறாங்க. வானிலை முன்னறிவித்தலும் நீர் சுழற்சி கோட்பாடும் அந்த காலத்தில் ரொம்ப தெரிஞ்சிருந்தது. ஏன்னா தமிழர்கள் ஆதி மனிதர்கள் பற்றி பேசுகிறோம். வானில் தெரியக்கூடிய வெள்ளின்ற அந்த மீனோட நிலையை வச்சே மழை வரும் அப்படின்றத அவங்க கணக்கிட்டாங்க. அதாவது நாள் மீன்களும் கோல் மீன்களும் அவங்கவுங்களுக்கான இடத்துல இருந்ததுன்னா மழை கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றத வானவியலில் அவங்க பழந்தமிழர்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அந்த அறிவை பற்றி நம்மளும் நிறைய நூல்கள் மூலமாக தெரிஞ்சுட்டுருக்கோம். பழங்கொழி வெள்ளி அணியம் நிற்ப விசுமை அகல புயல் புறவு எதிர அப்படின்றது பதிற்று பார்த்து பதிவு செஞ்சுருக்கு. அதே மாதிரி வெள்ளி என்னும் மீன் வடப்பக்கத்தை தாழ்ந்தால் மழை பெய்யும், தெற்கே பக்கமாக இருந்ததுன்னா மழை பெய்யாது அப்படின்றதும் அந்த காலத்தில் கணிக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் வானத்தில் செவ்வாயும் வெள்ளியும் கூடினால் மழை பெய்யாதுன்னும், செவ்வாயும் வெள்ளியும் தனித்தனியே இருந்தால் மழை பெய்யும் அப்படின்றதும் கணிக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் காற்றோட சுழற்சி அந்த திசையை வச்சே மழை வருமா வராதா அப்படின்றதும் உறுதி செய்யப்பட்டது. கருமேகங்கள்லாம் வலப்புறமாக சுழன்று வந்தால் மழை வழியும் அப்படின்றது கார் 40 மூலமாக நமக்கு தெரிய வருது. இப்போ இருக்கக்கூடிய அறிவியலாளர்களை வியந்து பார்க்கக்கூடிய இந்த நீர் சுழற்சி கோட்பாடு பண்டைய இலக்கங்களே ரொம்ப தெளிவாக எழுதியிருந்தாங்க தமிழர்கள். தமிழர்களோட நுண்ணறிவை நம்ம இது மூலமாக தெரிஞ்சிருக்கலாம். நீர்நிலைகள்லேருந்து நீர் ஆவியாகி மேகமாக போய் மேகமாக திரண்டு குவிந்து குளிர்ந்து அந்த குளிர்ந்த பிறகு இருண்டு மழையாக பொழிகிறது அப்படின்ற விஷயம் புறநானூற்றில் இருக்குது. இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் தமிழ் இலக்கியங்களில் ஏராளமாக இருக்குது. இதன் மூலமாக தமிழர்கள் அந்த காலத்தில் எந்த அளவுக்கு நுண்ணறிவோடு தெரிஞ்சு இருந்திருக்காங்கன்றது நமக்கு புரியுது. இதை பற்றி இன்னும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.